வெல்கம் டு தியா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் போல் மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், மூணுத்தையும் சேர்த்து நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மிக்ஸி ஜாரில் ஒரு 10 போல் வெள்ளை பூண்டு தோலோடு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரே ஒரு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, எல்லாத்தையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், நல்லா பழுத்ததாக. இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ரசத்துக்கு தேவையான உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சுருந்தேன், இதையும் கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கையால் மசிச்சுக்கோங்க. மிக்சியில் அரைச்சி செய்கிறத விட இந்த மாதிரி செய்யும்போது ரசம் ரொம்பவே சுவையாக இருக்கும். உங்களால் எந்த அளவுக்கு மசிக்க முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ இது கூட 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இதில் உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ரசத்தை தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் போல் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை பிச்சு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நம்ம திரித்து வச்சுருக்க மிளகு சீரகத்தை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் போல் காயப்பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க தக்காளி புளியை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ரசம் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். நம்ம ஹோட்டலில் ரசம் சாப்பிடும்போது லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், அதுக்காக நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது ரசம் நல்லா அடியிலேருந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ்ஷாக நறுக்கின கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான மிளகு ரசம் தயார். இந்த மாதிரி ஒரு ரசம் செஞ்சு நல்லா சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.